ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்கணும்னா அடுத்த 5 வருஷத்துல அடுத்த 10 வருஷத்துல என்னுடைய டெய்லி இன்கம் வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது சொல்லுவேன். அந்த வருட இன்கமே 2,30,30,000 இருக்குன்னா அந்த 2,30,30,000 டிவைடட் பை 230 அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன 230 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுடைய எய்ம் எப்படி இருக்கணும்னா என்னுடைய ஸ்கில் செட்டை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன், என்னுடைய நாலேஜை வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா ஃபினான்ஷியல் பிளான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் பிளானில் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, இன்கம் எப்படி பார்க்கணுங்கிறத போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு சிலருக்கு நான் போட்ட ஃபினான்ஷியல் பிளானில் ஒரு சிலருக்கு 6 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருட வருமானம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி கூட வந்திருக்கு. இந்த இன்கம்ல நாங்கள் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னாக்க ஹவு மச் இஸ் யுவர் டெய்லி இன்கம், இன்னைக்கு எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ என்னோட இன்கம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2,30,30,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட வருட இன்கமே 2,30,30,000 இருக்குன்னா அந்த 2,30,30,000 டிவைடட் பை 230 அப்படின்னு போடுவேன். அது என்ன 230 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருடத்துல வந்து 365 நாள் இருக்கு. நான் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட ஒர்க் பண்ணுறேன், சேலரிட் கிளாஸோட ஒர்க் பண்ணுறேன். இந்த சேலரிட் கிளாஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ஜென்ரலாக வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ 365 நாளில் ஒரு 130 நாள் வந்து சாட்டர்டே சண்டேல போயிடும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே வந்து 10 நாள் வந்து லீவ் கொடுத்துட்றாங்க. அது எதுக்கு 10 நாள் லீவ் கொடுக்குறாங்க? ஆகஸ்ட் 15 இருக்கட்டும், ஜனவரி 26 இருக்கட்டும், மே 1 இருக்கட்டும், அக்டோபர் 2 இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களே ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா ஒரு 110 நாள் சாட்டர்டே சண்டேல போயிடுது, இதுல ஒரு 10 நாள் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கார்பரேட் ஜாப்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அவங்க வந்து ஒரு 30 டேஸ்க்கு வந்து சிக் லீவ், ப்ரிவிலேஜ் லீவ், அந்த மாதிரி வந்து கேஷுவல் லீவ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 டேஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 230 தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்களோட டெய்லி இன்கம், அதாவது உங்களுடைய டெய்லி இன்கம் எப்படி இருக்கும்னா, அந்த ஆனுவல் இன்கம் ஆஃப் 2,30,000 எடுத்து டிவைடட் பை 230 போட்டிங்கன்னா 1000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து என்ன பண்ணணும்னா, என்னுடைய டெய்லி இன்கம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த டாக்டர் வந்து ஒரு ஏஜ் வந்து 45ன்னு வச்சுக்கலாம். அவருடைய ஆண்டு வருமானம் வந்து டாக்ஸ் எல்லாம் பிடித்தம்லாம் போக 46 லட்சம் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணுறாரு. அவரும் வந்து 230 டேஸ் தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 லட்சம் டிவைடட் பை 230 பார்த்தீங்கன்னா அவருடைய டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். இது என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எதுக்கு சார் இப்போ சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்க நாளைக்கு ஒரு கன்சல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும், இல்லை நாளைக்கு உங்களை ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிடுறாங்க, நாளைக்கு வந்து உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து காலேஜில் வந்து ஒரு ஃப்ரீ லெக்சர் கொடுக்க சொன்னாங்கன்னா இந்த 20,000 ரூபாய் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்கணும்னா அடுத்த 5 வருஷத்துல அடுத்த 10 வருஷத்துல என்னுடைய டெய்லி இன்கம் வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது சொல்லுவேன். அதை விட இப்போ அடுத்து சொல்ல போற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 20,000 ரூபாய் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல எஃபெக்டிவா இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆஃபீஸ்லேயே அவங்கள 8 மணி நேரத்துக்கு தான் வர சொல்றாங்க. நீங்க 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற நேரத்தில் காஃபி சாப்பிடுவீங்க, டீ சாப்பிடுவீங்க, வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க, ஸ்னாப்சாட் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் இமெயில் பண்ணுவீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டுடுவானுங்க. ஸோ இந்த மீட்டிங்ஸ்லாம் போக உங்களுடைய எஃபெக்டிவ் டைம்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன், இல்லைனா நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன், என்னுடைய டெய்லி இன்கம் 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 20,000 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டிங்கன்னா பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3,333 வரும். அப்படின்னா உங்களுடைய பெர் அவர், அதாவது உங்களுடைய காஸ்ட் பெர் அவர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காஸ்ட் பெர் அவர்ங்கிறது 3,333 ரூபாய். ஸோ உங்களுடைய எய்ம் எப்படி இருக்கணும்னா, என்னுடைய ஸ்கில் செட்டை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன், என்னுடைய நாலேஜை வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய இன்கம்மை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா மல்டிபிள் திங்ஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிரைவராக இருக்கேன் அப்படின்னா அந்த டிரைவிங் தொழிலில் நான் வந்து எப்படி ஒரு பெரிய ஆளாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இங்கிலீஷ் கற்றுட்டு ஒரு 2-3 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து ஏன் வந்து மலேசியாவில் போய் ஏன் ஒரு டிரைவராக இருக்கக்கூடாது, மலாய் கற்றுக்கிட்டு ஏன் மலாய் டிரைவராக ஏன் போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலரி வந்து இந்தியன் சேலரியை விட 3 times 4 times எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், ஒரு வீடியோகிராஃபராக இருக்கேன்னாக்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஏன் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஈவெண்ட்டில் பண்ணணும், நான் வந்து ஏன் வந்து ஒரு ஹை எண்ட் ஈவெண்ட் ஏன் நான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய காஸ்ட் பர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆனுவல் இன்கம். இந்த ஆனுவல் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு 1 or 2 டிப்ஸ் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 1 or 2 டிப்ஸ் கூட கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டீட்டெயில்டு வீடியோ ஆன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த வீடியோவில். அண்ட் அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.